back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஆப்ஜெக்ட்டை எப்படி ரெண்டு விதமா ரொட்டேஷன் பண்ணலாம்னு பார்க்கலாங்களா? இந்த ரெண்டு வீல்ஸ்க்குமே நம்ம ரொட்டேஷன் யூஸ் பண்ணி தாங்க அனிமேட் பண்ணியிருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் உள்ள வீலுக்கு ரொட்டேஷன்ல கீ ஃப்ரேம் செட் பண்ணி அனிமேட் பண்ணியிருக்கோங்க. செகண்ட் வீலுக்கு அதே ரொட்டேஷன்ல கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணாம டைம் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணியிருக்கோங்க. வாங்க இந்த டூ டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷனையும் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க வீல் இமேஜஸை டிராக் பண்ணிட்டு வந்து டைம் லைன்ல போடுறேங்க. இப்போ ரெண்டு இமேஜஸ்க்குமே நம்ம ஸ்கேல் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ ரெண்டு இமேஜஸையுமே ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கலாங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரொட்டேஷன் வந்து ஓப்பன் ஆகுங்க. இப்போ வீல் 1 வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு கீ ஃப்ரேமும் போஸ் அகைன்ஸ்ட்ல இண்டிகேட்டரை மூவ் பண்ணி வச்சுட்டு அங்க ஒரு கீ ஃப்ரேமும் செட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு எந்த டைரக்ஷன்ல எவ்வளவு ஸ்பீடா ரொட்டேஷன் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. நான் 3 டைம்ஸ் வந்து ஹோல் ரொட்டேஷன் வர மாதிரி நான் இது செட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ கீ ஃப்ரேம்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை ஈஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேங்க. எந்த செகண்ட்ஸ்ல கீ ஃப்ரேம் எண்ட் பண்ணிருக்கீங்களோ அதோட ரொட்டேஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுங்க. உங்க ஒர்க்குக்கு ஏத்த மாதிரி நீங்க எப்படி வேணாலும் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வீல் 2க்கு டைம் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு வீல் 2வை கிளிக் பண்ணிட்டு ரொட்டேஷன் கிட்ட உள்ள ஸ்டாப் வாட்சை ஆல் பிடிச்சி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேஷனோட எக்ஸ்பிரஷன் ஓப்பன் ஆகுங்க. அதுல டைம் ஷிஃப்ட் பிடிச்சி ஆஸ்டரிஸ்க் ஸ்டார் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 100 வந்து நான் கொடுத்துக்கிறேங்க. இப்போ நீங்க வந்து இண்டிகேட்டரை வந்து ஸ்டார்டிங்ல வச்சு ப்ளே பண்ணி காட்டுறேங்க. உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து கிரியேட் ஆயிடுங்க. நீங்க 100 தான் கொடுக்கணும்னு இல்லைங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீட்ல ரொட்டேஷன் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி ரொட்டேஷன் பண்ணா எது வரைக்கும் கீ ஃப்ரேம் செட் பண்ணிருக்கோமோ அது வரைக்கும் தான் ரொட்டேஷன் நடக்குங்க. அதுவே எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா என்டையர் டியூரேஷனும், அதாவது நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு வீடியோ கிரியேட் பண்றீங்களோ அது வரைக்கும் ரொட்டேஷன் ஆகுங்க. நீங்க எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்றப்போ உங்களுக்கு பர்டிகுலர் செகண்ட்ஸோட ரொட்டேஷன் போதும்னா அந்த லேயரை ட்ரிம் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.